தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் குழப்பங்கள் வந்து அந்த மனைவி தற்கொலை செய்து சாகுவதற்கு காரணமாக இருந்தது உன் குடும்பம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் அந்த பாவத்தின் அடிப்படையில் உன் பெண்மகள் வாழாமல் இப்பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாள். உன் மகனுக்கு புனிதமான வாழ்க்கை தொடங்காமல் இருக்கும். நீ இருக்கின்ற வீட்டில் சுவர்களும் பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கும். கால் ஒன்றுவா. உன்னுடைய எண்ணெயில் எட்டி பார்த்தால் அருவாளை பிடிச்சு பழி வாங்கக்கூடிய சொல்லமான இருப்பான். இருக்காரா? பார்த்துக்காங்க. இப்போ உன்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா, ஆம்பளை பையனுக்கு வேணுமா? 2 பேருக்குமே நடக்கணும். பாவங்களை நீக்கி வெற்றியாக்கி தருகிறேன் மகனே. வருகின்ற அடுத்த உத்தரவுல அறுதி பேசும். போயிட்டான். கோயில்பட்டி மாவட்டம் தான், சாத்தூர். கால் வந்துட்டு வாங்க அக்கா அவர்களே. சாத்தூர். எஸ். என்ன விஷயம் கேட்டு பார்க்குறவா? அப்படியா? ஏன் அங்கே போகுது? நீதிமன்றத்தின் வாசலுக்கு என் குதிரை போகுது. என்ன விஷயம்? மாப்பிள்ளை கோர்ட்டுக்கு போறீங்களா? போறீங்க. அதான் வாசலுக்கு தானே போயிருக்கு குதிரை. போகவா வேண்டாமான்னு பார்க்கண்டாமா? கால் வந்துட்டாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மருமகன் வேறொரு திசையிலே திரும்பி தன் வீட்டை சார்ந்தவர்களும் உறவினர்களாலும் புதிய உறவை உருவாக்கி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க அவனுடைய மனதை மாற்றிவிட்டார்கள். ஆகையினால் உன் பிள்ளை இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவனுடைய உள்ளம் பூரணமாகி இந்த பிள்ளையோடு வாழ்வானா வாழ மாட்டானா என்ற ஒரு ஐயப்பாட்டை தெளிவு பண்ணுவதற்காக என்னை நீ காண வந்தாய். கால் ஒன்று பயத்தை கிழிச்சு. வயிறு சம்பந்தமான பிணி யாருக்கு? வயத்துல ஆபரேஷன். இன்னொரு தடவை கால் ஒன்று வர்றான். 3 மாத காலம் உன் பொண்ணுக்கு அவகாசம். அந்த அவகாசத்துக்கு நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாட்டு அங்க இருந்து காட்சியா தெரியுது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. புரியுதா? என்ன புரிஞ்சுது? அவரை நம்பாதே. 3 மாதம் பொறுத்திருந்தால் முழுமையான தீர்ப்பை உனக்கு உருவாக்கித்தாரேன். சற்று பொறுமையாக இரு. ஆமா, நாளை காலையில் என்னை வந்து பார்ப்பேன். நல்லா, அதாவது சனிக்கிழமை காலை என்னை வந்து பார்ப்பேன். சனிக்கிழமை சாத்தூர் கால் வந்துட்டு வரலாம். மகாலட்சுமியா இரு, வா, நன்றாக இரு, சாப்பிட்டு போங்க. என்ன ஓமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, உத்ராட்ச பூனைகளாய் வாடுறீங்க. முருகன் தான் உங்க வீட்டுக்கு வராரு, வேற எந்த தெய்வமும் வரல. இடைப்பட்ட காலத்தில் முனீஸ்வரன் சொல்ல மாட்டேன், அவன் இவன் துவாரான் துருத்தி இப்படியெல்லாம் பல கேள்விகள் பட்டும் அது செம்மையாகவில்லை. ஜென்மபாவத்தின் அடிப்படையில் உன் வீட்டில் மங்கள காரியம் நடக்கலை. அந்த காரியம் ஆவணிக்குள் நடக்கிறதுக்கு இருந்த பாவத்தை நீக்கி வெற்றியாக்கித்தார. வேற என்ன வேண்டும்?
ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் தாரேன். மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பாயப்பா. அங்கிருந்து அவன் மாறிட்டான். நான் இருக்கேன்ல, என்னை தொடர்ந்து கொள், வெற்றி அடைவான். காளியம்மன் கோயில் எங்க இருக்கு? பத்திரகாளி வடக்கணம் எங்க? தெப்பக்குளம் எங்க இருக்கு? உனக்கு எந்த ஊரியா? அதில் எந்த ஊர்? இளம்பூவனமா? உனக்கு எட்டயபுரம்க்கு நீ அது எங்களுக்கு தெரியாதோ? 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது. கண்ணமுடு. கோயில்பட்டியிலிருந்து இளம்புவனத்தை தாண்டி தான் உன்னுடைய ஊருக்கு போகணும். இளம்புவனத்தில் பாலத்தை தாண்டியுடன் வலது பக்கத்திலே ஒரு பாதை போகும். அந்த பாதையின் கடைசி எல்லையிலே பஞ்சபாண்டவர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கும். அதில் ஒரு நவாப்புக்கு சமாதி இருக்கும். இருக்கிறதா? உனக்கு இளம்புவனம் தானா? நீ கேள்விப்படாத நான் சொல்லிட்டேனா? உள்ள இருக்கும். நீங்க சமாளிச்சு பேசுறீங்க சார். பஞ்சபாண்டவர் கோயில் கிருஷ்ணன் கோயில் இருக்கு. இப்போது ஒரு 7 வருஷத்துக்குள்ள தான் அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கால் வந்துட்டு வா. தெளிந்த நினைவும் உயர்ந்த மதியும் திகழ்வதுண்டோ அங்கே, தெய்வம் இருப்பது எங்கே? ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கவியில் மழலை மொழியில் தெய்வம் திகழ்வதுண்டு. இதுதான் தெய்வம். என்ன வேண்டும் அப்பா? இசையில் கவியில் மழலை மொழியில். இந்த பாட்டை ஏன் எடுத்தோம்னு தெரியுதா? உன் பிள்ளைகளை பற்றிய நினைவு உன் நெஞ்ச சுட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா? ஆனா தேவையில்லாத சிந்தனைகளால் உன் குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனையும் நடந்து கொண்டே இருக்கும். அது பிரத்தியாரால் ஆனதா அல்லது தன் மன கோளாறா என்ற குழப்பம் உன் உள்ளத்தில் உண்டு. ஆனா இதற்கு முன்னால் கோவிலை எட்டி பார்க்கிறதுக்கு கூட உன் உள்ளத்தில் இடம் இருக்காது. ஆனா இந்த துன்பத்துக்கு பிறகு கோயில் கோயிலா நாடக்கூடிய மனம் உனக்கு வந்திருக்கிறது. கால் வந்துட்டு வா. அதான் தெய்வம் இருப்பது எங்கே? தெளிந்த நினைவும் உயர்ந்த மதியும். என்னடா தம்பி பொய் சொல்லிட்டேனாடா? இப்ப என்னடா செய்யணும்? உன் பிள்ளைகளை இந்தாடா 3 முறை என்னை வந்து பாருடா. உன் பிள்ளை குட்டியோட என்னை வந்து சந்திப்ப, கும்பிடுவ, கூத்தாடுவ. போ. பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பாக்கு வித்தவனா பில்லா படத்தில் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாட்டது. வெத்தலைய போட்டேண்டி. உனக்கு கேட்கல, நீ யாருக்குப்பா கேட்க? யாருக்கு யாருக்கு செய்யணும்? என்ன வேணும்? கண்ணை மூடணும். இந்த வருஷத்துல அந்த பைத்தியில முடிச்சிடணும்னு சொல்லி உன் மருமகன் முடிவு எடுத்துட்டான். உன் மனைவிட்ட பேசிட்டான். அதனால கூடிய விரைவில் அந்த விஷயத்தை முடிச்சு தாரேன். இன்னொரு 20 நாளுக்கு உட்பட உன் மனைவிக்கு நீ பேசணும்னு அதுக்கு வெற்றியை தாரேன். சொத்து உன் பக்கம் திரும்புகிறது. சக்தி உண்டு. வாழ்க. சென்னை மாநகர். என்னமா நீ வந்திருக்கேன் கேட்டு பார்ப்போம். சென்னையில எந்த இடம்பா? துலுக்கானத்தம்மன் ஒரு கோயில் வருது. அது எங்கடா இருக்கு? பெரிய பாளையத்தம்மா எங்க இருக்கா? கும்பிட்டு இருக்கியா போய்? சரி கால் நமக. பெருமாள் கோயில் எங்க இருக்கு? ஆஞ்சநேயர் இருக்கார. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளுடைய வேலை
வாழ்க்கை சம்பந்தமான வேதனை உன் உள்ளத்தில். இப்போ ஒரு 6 மாதமாக அவனுக்கும் உனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் மனப்போராட்டமும் நடக்கா. சாதகத்தை போய் பார்த்தா கிரகம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, உன் பையனை விட்டுப்பிடின்னு சொல்லியிருக்காங்க. கால் வந்துட்டு வா, விட்டுப்பிடி இல்லைன்னா பிடி விடு, ஏதாவது ஒரு சின்ன வேலை. சனி பகவானுடைய பிடியில் பையன் சிக்கியிருக்கான். அதனால் சனி பகவான்கிட்டே வரத்தை வாங்கி ஒரு அருமையான வருமானத்துக்குரிய வழியை உருவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வேலை வாங்கி தந்துருங்க. வீட்டை பற்றி பேச 2 வருஷங்கள் இருக்கு, பொறுமையாக இருந்து முடிப்போம். சரிண்ணா? வேலை இந்த 2026க்குள் வேலையும் புனிதமான சம்பள உயர்வும் கிடைக்கும். இப்படி நல்லா புண்ணியமா இருடா தம்பி, 3 முறை என்னை பார்க்கலாம். ஓ, அடுத்து தன்னுடைய மகனை பத்தி ஒரு பெண்ணடியால் கேட்க வந்துட்டான். யாரமாதே வாங்க. யார் யாரு? கால் வந்துட்டு வாங்க ஐயா. கண்ணன்ன கண்ணன்ன கலங்குது, இது எங்கே பறக்குது. பையன் எங்க இருக்காரு? பக்கத்துல வாங்க. அங்காளம்மன் கோயில் எங்கேயாவது இருக்காமா? சரி, ஓகே. பையனுக்கு என்ன வேணும் இப்போ? நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா? பையனுடைய மனநிலைகள் 9 மாதமாக சரியில்லை. இது இயற்கையான உள்ள மாற்றமா இல்லை வேற எதுவும் கோளாறுகளால் அவனுடைய உள்ளத்தில் எதுவும் குழப்பமாகி மைண்ட் அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்கானா? இந்த நிலைக்கு என்ன காரணமாக இருக்கும் என்பது ஒரு கேள்வியும், பழக்க வழக்கத்தால் எதுவும் மனது பாதிக்கப்பட்டிருக்குமோ என்னும் சந்தேகமும் உங்கள் இருவர் உள்ளத்திலும் இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க செல்ல மக்களே. பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும். தம்பி யார்ட்டையாவது பழகுவதாக கேள்விப்பட்டீர்களா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுல பண்ணிட்டாங்க. அதுல இருந்து வீட்டுல பாக்குற பொண்ணு தான் கட்டுவேன்னு இருக்கான். நல்ல வேலைக்கு போட்டுன்னா இப்ப சுத்தமா போறது இல்லை. இடையில ஒரு செய்தியால அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டுருச்சு. புரிகிறதா? அவன் மனத்தை திருத்தி அவனுக்கு வேலைக்கும் போக வைக்கிறேன், அவனை கல்யாணம் முடிச்சு வாழவும் வைக்கிறேன். கால் வந்துட்டு வா மகளே. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, திருவேற்காட்டினில் வாழும் கருமாரி. ஆமா, உங்க எல்லைக்குள்ள கருமாரியம்மன் வராள, என்ன விஷயம்? அப்படியே சரி, கண்ணை முடிக்க. அம்மா இந்தா, அமாவாசைக்கு முதல் நாள் உன் பையனுடைய போட்டாவும் ஜாதகம் ஜெராக்ஸும் கொண்டு வந்து என்னை பார். ஏன் குழப்பம் என்பதை பின்னால் பேசுவோமாக. இந்தாப்பா, நல்லா வருமானம் தார. இப்போதைக்கு முடியாது, அதனால தான் அந்த சப்ஜெக்டை நான் இருக்கல. புரிகிறதா? அடுத்து பேசும். நீங்கள் அங்கேருந்து வரும்பொழுது எல்லாமே சாமிகிட்ட கேட்டோன்னு நினைப்பிய. இங்கே அப்படி இல்லையே, என்ன பண்ணுவது? டாக்குமெண்ட் இடம் சம்பந்தமாக பிரச்சனை உடையவர் யார்? வாங்க, யாரெல்லாம் வந்தீர்கள்? 2 பேர் யாரெல்லாம்? பாத்ரூம் பேர் நல்ல மனுஷனா இருக்காரு. கால் விட்டுவா. என்ன செய்ய வேண்டும்? வழக்கு வீடு வாங்கி தரேன், 20 லட்சம் வாங்கிட்டு அவன் பொண்ணு எடுக்க மாட்டான், வீட்டில் கொண்டு எத்தனை பேரோட பிரச்சனை பண்ணுறான்?
18 பேருக்கு 20 லட்சம் வாங்கிட்டான். உட்கார். மொத்தம் அவன் ஏமாத்துனது 17 கோடி. உன் எதிரி ஏமாத்துனது 17 கோடி. வாங்கிட்ட இல்லை, உன்னை மாதிரி பல மனிதர்களிடம் 17 கோடி ரூபா ஏமாத்திருக்கான். அவன் மேலே போலீஸில் 2 கேஸ் வரை இருக்குது. இப்போ உனக்கு பணம் வேணுமா வீடு வேணுமா? பணமே வாங்கிக்கா. இனிமேல் அவனால் அந்த இடத்த செட்டில் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னாலும் இன்னொருத்தர் இடத்த கள்ளப்பத்திரம் போட்டு தருவான், நீ மாட்டிக்கிடுவேன். கால் வந்துட்டுவாம்மா, போயிட்டு வா. தங்கமான பிள்ளையா இருக்காரு. என்னடா தம்பி? சுவாமியே, உனக்கு பணத்தை வாங்கி தரேன், உன் பிரச்சனையை முடிச்சு தரேன். 5 முறை நீ என்னைய பார்க்க வேண்டி இருக்கு. வெற்றி ஆகிக்கா. வரக்கூடிய அமாவாசைக்கு வந்துடு. இப்படி போங்க. அமாவாசைக்கு அவர் பிரச்சனை. கர்மசாமி, நான் கல்யாணம் முடிச்சு நானும் என் கணவனும் சந்தோஷமா இல்லையே, அதுக்கு என்னைய காரணம் அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்கல. யாருப்பா? யாரு? ஒரு பெண்ணடியால் தன் கணவனோடு நிம்மதியாக வாழ முடியவில்லை என்ற வருத்தத்தோடு வந்திருக்கிறாள். யாருப்பா? பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. அப்படியா? வேலை சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றியடையவில்லை என்று வந்தது யார்? வாப்பா. என்ன வேலைண்ணே? என்ன வேலை? கால் சொல்லக்கா. கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டியா? நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து ராங்குன்னு சொன்னாங்களா? இந்த எதுக்கு வெளியே வந்த? இப்போ உனக்கு ஃபாரினில் தான் ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே போகிறியா? இங்கேருந்தே பண்ண போறியா? ரிமோட்டிங் வேலை வாங்கி தந்தால் போதுமா? 3 மாதம் பொறுமையாரு. ஒரு கம்பெனிக்கு நீ போட்டுக்கிற 3 கம்பெனி தாரேன், அமெரிக்கன் டைப் உள்ள கம்பெனி. ஓகே, கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இடையில ஒரு பொம்பளை குறுக்க வருவா. நீங்களாம் ஷார்ப்பான மைண்ட் உள்ளவங்க தான் ஐடியில் செயல்பட முடியும். ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருப்பீங்க. என்ன, அதில் எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுறேன். 3 மந்த்ஸில் உனக்கு வேலை கிடைச்சாச்சு. சந்தோஷமாக. இன்னும் ஒரு கேள்வி வச்சுருக்கியே, சொல்லு. ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, உன் மூலமாகவே ஆனந்தமாக இருப்பார்கள். சென்று வாங்க. 3 முறை என்னை வந்து பார். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்குனே? கால் வந்துட்டுவாங்க. சென்னையை சார்ந்தவர்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்கேன். நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ மெட்ராஸில் வந்து நிற்கிறவங்களுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு ஆள் புறப்பட்டு வந்து போகிறாரு. தேங்க்ஸ். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. கண்மணியே ராதை என்னும் ஆடை கட்டும் பைங்கிளியே. ராதை அப்படின்னு ஒரு தெய்வத்தின் பேர், கிருஷ்ணா ராதை. கேட்டிருக்கியா? கிருஷ்ணர் மீது மிகவும் காதல் கொண்டவள். பாமாவை பற்றி சரித்திரம் படித்தோம், ருக்குமணி தேவியாரை பற்றி படித்தோம். ராதா கிருஷ்ணன் மீது அன்பு கொண்டாள், காதல் கொண்டாள் என்ற செய்தியை படித்தோமே தவிர ராதாவும் கிருஷ்ணனும் கல்யாணம் நடந்தது என்பது எங்காவது படித்தீர்களா? அந்த சான்று நமக்கு கிடைக்கவில்லை. அன்பு கொண்டார்கள் என்றது மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. உட்காரம். உன் பிள்ளைகிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுனியாப்பா? அதுக்கு தகுதியான மாப்பிள்ளைய இந்த வருஷத்துல கொண்டு வந்து நான் கொடுக்கிறேன், கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். கால் வந்துவா. எங்கே போய்விடும் காலமும் அது உன்னையும் வாழ வைக்கும். என்னப்பா? அரசாங்க வேலையும் உண்டு, கல்யாணமும் உண்டு.
காலையில் என்னைய பார்த்துட்டு போ, இருக்கிற தடையை நீக்கித்தாரேன். புண்ணியமடைவாயப்பா. வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? வணக்கம் அண்ணாச்சி அவர்களே. பொம்பளை பிள்ளை வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கேன், கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்க. கல்யாணம் முடித்து கொடுத்த பெண்மகளுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? அண்ணாச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? எங்க இருக்கிறாள்? கால் வந்துட்டாங்க. சரி, கல்யாணம் முடித்த பெண்ணுடைய பிரச்சனை என்ன? இப்ப அவ எங்க இருக்கிறாள்? இப்ப அவளை சேர்த்து வைக்கணுமா அல்லது வேற கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமா? கண்ணை மூடு. சொல்லலாமா? சரி, கால் வந்துட்டு வா. ஏமாற்றம் தானா உன் பொண்ணை பார்த்தேன். பொண்ணு மேல குற்றம் இல்லை, நல்ல பிள்ளை. ஆனா அவன் மனத்தை குழப்பமாக்கி பெரியவங்க சொல்ல கேட்டு திசை திரும்பிட்டான். ஆமா, கொஞ்சம் பொன்பொருள் சம்பந்தமான விஷயத்துல நஷ்டப்படுத்திட்டான். அவனை திருத்த முடியாதுன்னு முடிவாயிடுது. உன் மகளுக்கு ஆவணி மாதத்துக்கு பிறகு மறுமணம் நடக்கும். அதுக்கு அவன் மனத்தையும் சரி பண்ணி புதுமையான வாழ்க்கையை உருவாக்கித்தாரேன். இன்னொரு பிள்ளையினுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். மூத்தவனுக்கு கிடைத்த கதி நமக்கும் கிடைத்து விடக்கூடாது என்ற மனக்குழப்பத்தில் கல்யாண வாழ்க்கையே வேண்டாம், இறுதி வரை அப்பா அம்மா கூட இருந்துருவோம், அதுக்கு பிறகு எப்படியும் இந்த உலக வாழ்க்கையை கழிச்சிருவோம்னு சொல்கிறான். நீங்கள் எனக்கு முயற்சி பண்ணாதீங்க, நான் சம்மதிக்க மாட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டான். கால் வந்துட்டான். இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் தர்மமான முறையில் அருமையான வரனையும் கொண்டு வந்து அற்புதமான வேலையும் வாங்கி கொடுத்து உயர்ந்த நிலையில வாழ வச்சு தந்தா போதும்லா. இந்தா காலையில என்னை வந்து பார், புண்ணியமடைவாய், வெற்றி உண்டு, கையில வாங்குப்பா, ஆனந்தத்தை பெறு. இந்தா நல்லா இருப்பா, வாழ்க. கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார்? குழந்தை சம்பந்தமாக கேள்விகள். நீ கல்யாணம் முடிச்சிருக்கியா? குழந்தை சொந்தவங்கிட்ட அவன் வந்து நிக்கல. என்ன அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை வேணுமா? பொண்ணுலன்னு சொல்றது யாரு? ஆட்ராச்சாக்க. உனக்கு வயிற்றுல பொண்ணு பிறக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வேற பொண்ணு வேணும்னு சண்டை போடுறானா? அடாப்பாவமே. அதான் ஒரு பேய் கேட்டான், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் சாமின்னா. ஏன்னா எத்தனை வயசுல வேணும்னு கேட்டான் அவன். இல்லை சாமி, எனக்கு குழந்தையாத்தான் வேணும்னா. அதை மாதிரி என்ன சிந்தனையில் இருக்காமங்கிறத பார்க்கணும் இல்லையா? கால் வந்துட்டு வா பாப்பா. புண்ணியம். உங்களுக்கு வச்சிருந்த விபூதி பிரசாதத்தை ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. வெள்ளிக்கிழமையுமா உங்களுக்கு குழந்தை வரத்தை பற்றி பேசுவோம். பையில பணத்தை எடுத்தோம்ல, வாங்க. நாட்டுக்குள்ளே பல சாதி அப்படி பாட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்க ஒரு சாதி கூட்டத்திலே தனி வீடு, கொடுத்தால் வாங்க மாட்டோம் மறு வீடு. சரியான பாட்டு. உன் கடனை அடைக்க நாளைக்கு குழந்தைய பற்றி பேசுவோம். பக்கத்தில் வா. வாடா தம்பி, என்னடா வேணும்? நாளைக்கு தான் அதுக்கு உத்தரவு இருக்கு. இந்த கனியை நாளைக்கு வரும்போது என் கையில் கொடுக்கணும். ஓகே. கர்மசாமிக்கு சோமில்ல என்ன செய்யுது? கால் வந்துட்டாங்க.
எந்த ஊருக்கா? நான் மெட்ராஸை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி வந்து நிற்கிறீங்க. நீங்கள் உட்காருங்க, வாரேன். மெல்ல பாட்டியை கூட்டு போய் வைடா ஒரு இடத்துல. கண்ணமுடனாச்சு அவர்களே. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்மசாஸ்தாவின் சன்னதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம் என்னப்பனை. சபரிமலைக்கு போயிருக்கீங்களா? எத்தனை முறை போயிருக்கிய? அப்ப நீங்க ஒரு குருசாமியாகவே இருக்கீங்களா? இருக்க. பாலன சொல்லுவது உடலாகும். கண்ண முடுங்கன்னு இருக்கிறோம். எந்த கெட்ட வாடையும் வருகிறதா அப்படின்னு பார்த்தேன். கூடவே ஏதோ ஒரு ஆன்மா போன்ற ஒரு சக்தியும் வருது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்கா? இது செய்வினை வினை கோளாறால வந்திருக்குமா, அல்லது நம்ம மனதுக்கு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு விளக்கம் வேண்டும்ங்கிற ஒரு குழப்பம் தான் உன் உள்ளத்துல இருக்கு. காரணம் அமைதியா இருங்க. எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். என்ன சத்தம்? குழந்தை சத்தம். தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை. உண்மைதானே? ஒரு இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று உன்னை பின்தொடர்ந்து வருதுப்பா. அதனுடைய வாசகம் தான் அதுதான் உனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு. இது உன் மனதுக்குள்ள ஆன்மாவோடு அது ஒரு ஈர்ப்பு. அதை நீக்கி தந்து அந்த வாடை இல்லாமல் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேண்டும்? என்னை 3 முறை பார்க்கணும். அமாவாசைக்கு முதல் என்னை பாரு, அன்றே நீக்குகிறேன், வெற்றியை தருகிறேன். கர்மசாமிக்கு அதே மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்ட மகனை பத்தி கேட்க வந்த தாய், சென்னை. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கான அவன். ஓ ஓ ஓ ஓ குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். மறப்பதற்கு மனம் இருந்தால் குடித்து விடலாம். என்ன செய்வேன்? கால் ஒன்றான். 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாட ஒன்று. 2 மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க டாஸ்மாக்கு தான் வழி. 2 மனம் வேண்டும். உடலாலும் மனதாலும் பணத்தாலும் தொழிலாலும் பாதிக்கப்பட்டவன் நீ. இப்போ குடும்பத்துக்கு உதவாத பிள்ளை போல் ஒரு பிரேம் உன் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விதத்துக்கு விதம், நேரத்துக்கு நேரம், நொடிக்கு நொடி ஆயிரக்கணக்கான பொய்களை சொல்லி அம்மாவையும் அப்பனையும் ஏமாத்துகிறாய் மகனே. கால் ஒன்றுவா. நான் போய் சொல்லிட்டேனா? பணம் என்னடா பணம் பணம். ஒரு நாளைக்கு எவ்வளோடா வேணும் உங்க அம்மாட்ட? வேண்டவே வேண்டாம். என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போயிரு பார்ப்போம். உங்க அம்மாட்ட ரூபா வாங்க மாட்டேங்க. பேச்சில் மடக்கலாம் மாதிரி பே. அப்பா அம்மாட்ட ரூபா வாங்க மாட்டேன்னு சத்தியம் இல்லை. அப்படியா? சாதாரண நினைச்சு பண்ணிடாத, விளையாட்டு பிள்ளை நீ. கால் ஒன்றுவா. இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு. நீ ஒரு பக்கத்துல வாயா. நீ டெபாசிட் பண்ணிருக்கிற
அந்த கம்பெனியில் உண்மையிலேயே நீ பணம் போட்டிருக்கியா போடவில்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் பெற்றோர்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கு.